Hello viewers, welcome back to Perfect Ingredients. இன்னைக்கு நம்ம சேனல்ல 2 in 1 ரெசிபி தான் செய்ய போறோம். ஒரே ஒரு ரெசிபி செஞ்சு அதை வந்து புட்டிங் அண்ட் மில்க் ஷேக்கா செய்ய போறோம். இப்போ அதுக்கு நான் 100 கிராம் பச்சரிசி எடுத்துர்க்கேன். தேவையான அளவுக்கு பாதாம் எடுத்துர்க்கேன். ஃபர்ஸ்ட் பச்சரிசியில வாட்டர் ஊத்தி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டுமே வந்து வாட்டர் ஊத்தி ஒரு 1 hour இல்ல 1/2 an hour வந்து சோக் பண்ணனும். சோக் பண்ண பிறகு நான் பாதாம் இந்த மாதிரி உரிச்சி எடுத்துர்க்கேன். ஒரு பேன்ல 1/2 liter மில்க் எடுத்துர்க்கேன். தண்ணி ஊத்தாம சுண்ட காய்ச்ச போறேன். இப்போ ஒரு மிக்ஸில ஊற வச்சிருந்த பச்சரிசி எடுத்துக்கிறேன். தோல் உரிச்சி வச்ச பாதாம், தேவையான அளவுக்கு முந்திரி அண்ட் பிஸ்தா எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறம் 3 ஏலக்காய் போடுறேன். ஃபர்ஸ்ட் லைட்டா வந்து அரைச்சிக்கணும். இப்போ வாட்டர் ஊத்தி பேஸ்ட் மாதிரி நல்ல ஒரு பதத்துக்கு எடுத்துட்டு வரணும் நம்ம. அகைன் நான் அரைக்கிறேன் வாட்டர் ஊத்தி. பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த பேஸ்ட்டில் வந்து கொஞ்சம் வாட்டர் ஊற்றி நான் ஒரு திக்னஸ் பதத்துக்கு எடுத்துகிட்டு வரேன். பாலும் நல்லா கொதிச்சியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இதில் ஊற்றி கிளறிக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 minutes கிளறினாலே போதும். 5 minutes கிளறிட்டேன். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் ஆட் பண்ண பிறகு நல்லா அகைன் கிளறிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கூல் டவுன் பண்ணணும். இது வந்து கூல் ஆகிடுச்சு. ஸோ இந்த எங்கள் வீட்டில் இது ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி. கெஸ்ட் யாராச்சும் வராங்கன்னா ஃபஸ்ட்டே நாங்கள் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைப்போம். ஸோ இது வந்து நம்ம மில்க் ஷேக்காகவும் இப்போ செஞ்சு பார்க்க போகிறோம். அதுக்கு நேம் வந்து ஹரீரா. ரொம்ப ஹெல்த்தியான சத்தான ரெசிபி இது. இம்யூனிட்டி பூஸ்டர் டெவலப் பண்ணுறதுக்கு வந்து இந்த புட்டிங் கன்ஃபார்மாக உங்களுக்கு உதவும். புட்டிங்கை ஒரு கிண்ணத்துலேயோ ஏதாவது ஒரு கண்டெய்னர்லேயும் ஸ்டோர் பண்ணி ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் சாப்பிடுங்க. டேஸ்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹரீரா. ஸோ இந்த புட்டிங்கை வந்து நான் ஒரு கிளாஸில் போடுறேன். அது கூடவே வந்து எக்ஸ்ட்ரா மில்க் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு சுகர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிட்டேன்னா வேணும்னா நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம். இதோடைய நேம் வந்து ஹரீரான்னு சொல்லுவாங்க. மில்க் ஷேக்னு சொல்லலாம். ஸோ ஹெல்த்தி மில்க் ஷேக் அண்ட் புட்டிங் இஸ் ரெடி. புட்டிங் வந்து ஃப்ரிட்ஜில் நான் எடுத்துக்கிட்டேன். இதை நீங்கள் இஃப்தார் ரெசிபீஸ்க்கு வந்து கண்டிப்பாக செய்யலாம். சம்மர்லேயும் வந்து ஒரு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் அண்ட் புட்டிங்காக இருக்கும். Thank you for watching Perfect Ingredients. Subscribe for more recipes.